Dear students, welcome to biology class. Today we are going to see about new lesson, that is unit 23, economic biology. Plants and animals also help us many ways, and then economically, and then domestically, medicinally, so many ways. It help us many ways for plants and animals. In this lesson we will talk about economic biology. Let us continue the lesson. First, introduction. The gift of nature is almost unlimited, and thus a variety of useful products are obtained from plants. So the nature வந்து நிறைய யூஸ்ஃபுல் பிளான்ஸ் ப்ராடக்ட்ஸு கொடுக்குது இல்லையா. ஸோ எக்கனாமிக் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் வேரிட் அண்ட் தேர் ஃபோர் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் இம்மென்ஸ். ஸோ நிறைய பிளான்ஸ், அதாவது இந்த பிளான்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து எவ்வளோதான் அளவிட முடியாது, அந்த அளவுக்கு நிறைய, அதாவது இஸ் நாட் கவுண்டபிள். ஓகேவா. ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஹாவ் கெயின் considerable public attraction. So floriculture means that one type of the plant forming method, that is a flower forming method. Horticulture தோட்டக்கலைன்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா பப்ளிக்காக ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் plant forming. Okay. And then in recent scenario more emphasis is given to the progress of economic aspects of zoology like aquaculture. Aquaculture means the forming of water animals, rearing of water animals, that is culture of fish, fauna, crops, pole, edible oysters. இது எல்லாமே என்னது அக்வாகல்ச்சரில் தான் சரி. இது எல்லாமே ஃபார்ம் பண்ணுற, அதாவது நிறைய ரியர் பண்ணக்கூடிய ஒரு டிவிஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அக்வா கல்ச்சர். அண்ட் தென் வெர்மிகல்ச்சர், எபிகல்ச்சர் அண்ட் டைரி ஃபார்மிங் விச் ஆர் கெய்னிங் மோர் இம்பார்ட்டன்ட் அஸ் அனிமல் பேஸ்ட் ஃபார்மிங் டியூ டு த எக்கனாமிக்கல் அண்டு கமர்ஷியல் வேல்யூ. வெர்மிகல்ச்சர் அப்படின்றது எர்த்வார்ம் யூஸ் பண்ணி மேன்யூர் வந்து ப்ராடக்ட் பண்ணுறது, அதுதான் வெர்மிகல்ச்சருங்கிறது. எபிகல்ச்சர் அப்படிங்கிறது பீஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இப்போ தயாரிக்கிறது, அதுதான் எபிகல்ச்சர். டைரி ஃபார்ம் அப்படிங்கிறது மில்க் ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து அனிமல் பேஸ்ட் ஃபார்மிங். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா எக்கனாமிக்கல் அண்ட் தென் கமர்ஷியலாக நிறைய வேல்யூபிள் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா. அண்ட் தென் அனிமல் ஃபார்மிங் ஹேஸ் நவ் பிகம் எ அக்ரோ பேஸ்ட் என்டர்பிரினர்ஷிப் and their beneficial is rural farmers. ஸோ இந்த அனிமல் ஃபார்மிங் வந்து ரூரல் பீரியட், அதாவது வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். வி வில் ஸ்டடி அபவுட் த எலாபரேட்டரி இன் திஸ் லெசன். இப்போ நம்ம இந்த லெசனில் எலாபரேட்டர் ஹார்டிகல்ச்சர், இந்த எபிகல்ச்சர், அக்வாகல்ச்சர் அப்படின்றத பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர். Horticulture is a branch of agriculture that deals with the cultivation of fruits, vegetables and ornamental plants. Horticulture அப்படிங்கிறது a branch of agriculture, அதாவது அக்ரிகல்ச்சரில் ஒரு பிரான்ச்சு. அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னால் அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஓகேவா. The word horticulture derived from Latin word hortus. இந்த வேர்டு எதுலேருந்து வந்தது? லாட்டின் மொழியிலிருந்து வந்தது. ஹார்டஸ் மீன்ஸ் கார்டன் அண்ட் தென் க்ளோரி மீன்ஸ் கல்டிவேட்டட். ஹார்டிகல்ச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, horticulture is both a science and an art of growing plants with improved growth, quality, yield and with resistance to diseases, insect, stress it. ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது நாட் ஓன்லி த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ், தி போத் ஆர்ட் ஆஃப் க்ரோவிங். அது ஒரு அழகு கலை, அதாவது சயின்ஸோட க்ரோவிங் பிளான்ட்ஸுங்கிறது ஆர்ட். அது பிளான்ட்டு மட்டும் கிடையாது, இது என்னது ஒரு அழகோடு சம்மந்தப்பட்ட ஒரு சயின்ஸ். தட் இஸ் அ ஹார்டிகல்ச்சர். ஓகேவா.
அண்ட் தென் இது அதில் என்னென்ன நம்ம வந்து அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளான்ட்டோட இம்ப்ரூவ்டு அதனோட வளர்ச்சி தெரியும், நல்லா நல்லா வளர்ந்துருக்கணும், குவாலிட்டி ஈல்டு நிறையா இருக்கணும், அண்ட் தென் வித் த ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ் வராமல் ப்ரிவெண்ட் ஆகிருக்கணும், அந்த இன்செக்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து இல்லாமல் இது எல்லாமே அவாய்ட் ஆகிட்டு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, டெவலப் பண்ணுறது தான் வந்து ஹார்டிகல்ச்சரோட ஒரு எய்ம். ஓகேவா. தெர் ஆர் 4 மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சரில் 4 மெயின் கிளாஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமாலஜி. ஹோமாலஜி மீன் ஃப்ரூட் ஃபார்மிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமாலஜி, fruit farming. Second one olericulture. Olericulture, that is vegetable farming. Third one floriculture, flower farming. And then landscape gardening. நம்ம லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்றது பப்ளிக் பார்க்கு, பப்ளிக் பிளேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிராஸ்லாம் இருக்கு இல்லையா, டிசைன் பண்ணியிருப்பாங்க, அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, டினோசர்ஸ் மாதிரி அண்ட் தென் மங்கீஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்றது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமாலஜி ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங். த டேர்ம் ஹோமாலஜி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் ஃபோமம் மீன்ஸ் ஃப்ரூட் அண்ட் லாஜி மீன்ஸ் ஸ்டடி. ஸோ இதுவும் என்னது அப்படின்னா லாட்டின் வேர்டு, ஃபோமம் மீன்ஸ் ஃப்ரூட்டு, லஜி மீன்ஸ் ஸ்டடி. It deals with the development and enhancement of fruit quality, cultivation techniques, regulation of production periods, and reduction of production cost of fruits. ஸோ இது எதை பற்றி ஃப்ரூட் ஃபார்மாலஜிக்கு என்னென்ன ஃபார்மாலஜிக்கு என்னென்ன இது வேணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரூட் குவாலிட்டி வந்து இது பண்ணணும், அண்ட் தென் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் மாடல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட், அதாவது கரெக்டான பீரியடில் வந்து அந்த ஃப்ரூட் வந்து வந்துடணும், அதாவது விளைச்சல் ஆயிடணும். அந்த ரிடக்ஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ அதை விளைவிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் என்ன இருக்கணும், குறைவாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா Homology or fruit farming. Second one, olericulture or vegetable farming. Olericulture or vegetable farming. Olericulture is the science of growing vegetables. Vegetables farming can be classified into kitchen or nutrition gardening, commercial gardening, vegetable forcing. So இது வந்து என்னதுன்னா again furtherly divide into 3 types: kitchen gardening and then commercial gardening, vegetable forcing. First see the kitchen gardening. Kitchen gardening is growing of vegetable in small scale at household. அதாவது கிச்சன் கார்டனிங் அப்படிங்கிறது தன்னோட வீட்டுக்குள்ளே மட்டும், அதாவது வீட்டுக்கு தேவையானதை மட்டும் என்ன பண்ணுதுன்னா வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் கிச்சன் கார்டனிங். ஸோ வெரி ஸ்மால் ஏரியாவில் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஸ்மால் ஏரியா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது விளைச்சிருப்பாங்க, தட் இஸ் இது பண்ணியிருப்பாங்க, ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பீன்ஸு, கேபேஜு, லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஸ்பினிச் இதெல்லாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் கார்டனிங். இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள் இன் லார்ஜ் ஸ்கேல் டு பி சோல்ட் இன் மார்க்கெட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பிளேசஸில் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சேல் பண்ண, அதாவது கமர்ஷியலாக ட்ரேடிங்காக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பிளேசஸில் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கமர்ஷியல் கார்டனிங். சிதா இன்ஃபோபேட். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் லான்ச் உழவன், தட் இஸ் ஃபார்மர் மொபைல் அப்ளிகேஷன். அதாவது ஒரு உழவன் அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. இட் கேன் பி யூஸ் பை ஃபார்மர்ஸ் கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபார்ம் ஆஃப் சப்சிடிஸ், farm equipments, crop insurance and weather conditions. ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம், அது ஃபார்மருக்கு வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மருக்கு வந்து என்ன சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அந்த என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த க்ராப் இன்சூரன்ஸ் என்ன இருக்குது, இப்போ அந்தந்த சீசனுக்கு தகுந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த
உழவன் ஆப்பில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இட் ஆல்சோ ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அவைலபிள் ஸ்டாக் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் இன் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்டோர்ஸ். ஸோ அப்போ இதோட வந்து என்ன சொல்லுதுன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, என்னென்ன சீட்ஸ் வந்து இருக்குது, எந்தெந்த ஸ்டோர்ஸில் வந்து என்னென்ன சீட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் இப்போ இருக்குது, அந்த உரங்கள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஸ்டோர் ப்ரைவேட் ஸ்டோராக கவர்மெண்ட் ஸ்டோரில் இருக்கா அப்படின்றத இந்த ஆப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு vegetable forcing. It is the method of growing vegetable in buildings, greenhouses, cold farms or under other artificial growing condition. Vegetable forcing அப்படிங்கிறது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது பிளான்ட்ஸையும் என்ன பண்ணுறது அப்படின்னா தனிப்பட்ட ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பிளான்ட்ஸை வந்து பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பில்டிங்லேயோ இல்லை க்ரீன் ஹவுஸ் அந்த மாதிரி வந்து இப்போ செப்பரேட் பிளேஸ்லேயே என்ன பண்ணுறது அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ணக்கூடியது தான் க்ரோயிங் கண்டிஷனில் வந்து வளர்க்கக்கூடிய தாவரங்கள் தான் வந்து என்னதுன்னா வெஜிடபிள் போர்சிங் அப்படிங்கிறது. இஸ் த மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோவிங். இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மோஸ்ட் இன்டென்சிவ் டைப், அதாவது ஹைப்ரிட் வெரைட்டி வந்து உருவாக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது, அதாவது கிராஸ் பாலினேஷன் நடக்காமல் ஹைப்ரிட் வெரைட்டி உருவாக்கணும் அப்படின்றத மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைப்பில் வந்து வெஜிடபிள் போர்ஷிங்கில் வளர்ப்பாங்க. தட் இஸ் கேபேஜ், டொமேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம். ஓகேவா. ஸோ அது எந்த மெத்தடில் இந்த வெஜிடபிள் போர்சிங் விளைவிக்கக்கூடிய மெத்தட் தான் என்னது அப்படின்னா க்ரீன் கவுஸ் ஆர் பாலிகவுஸ்ன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு சி க்ரீன் கவுஸ் ஆர் பாலிகவுஸ். இட் இஸ் ஃபார்ம்ட் ஸ்ட்ரக்சர் covered with transparent material to grow crops under the partially or fully controlled environmental condition to get optimum growth and productivity. It is the fastest growing sector in the agriculture worldwide. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் பாருங்கள், அதாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி. இது வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா ஒரு கவர்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்சியலினா அது ஃபுல்லாகவே சரி இருக்கும். அது என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வந்து என்னதுன்னா அதிக மழையோ இது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தென் ப்ரொடெக்ட் பண்ண ஏரியாவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் வந்து என்ன பண்ணுன்னா பிளான்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணும். அண்ட் தென் இதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவுமே என்னது அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவுமே வந்து நிறைய அந்த ஹைப்ரிட் வெரைட்டி யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் கவுஸ்? டிசீசஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் கண்டினியூஸ்லி. ஸோ இங்கே அது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கிறதுனால ஸோ நிறைய டிசீசஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அட்டாக் ஆகாது. வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ குறைஞ்ச அளவு தான் வாட்டர் வேட்டர் தேவை. ஏன்னா இங்கே வீட்ஸ் நிறையா இருக்காது, அதனால் அந்த வீட்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுற தேவையில்லை இல்லையா. ஸோ குறைஞ்ச வாட்டர் இருந்தால் போதும். ஈல்ட் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு அவுட்டோர் கல்டிவேஷன். அவுட்டோர் கல்டிவேஷனை விட வந்து ஈல்ட்ஸ் வந்து நிறைய, அதாவது நிறையா நம்ம ஈல்டு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ப்ரொடெக்டட் ஏரியா இல்லையா. ஸோ வந்து நிறைய வந்து பண்ண முடியும். அண்ட் தென் லிமிட்டட் பெஸ்டிசைட் இஸ் நீடட். பெஸ்டிசைட் வந்து களைக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா கவர் பண்ணியிருக்கிறதுனால வந்து நிறைய வந்து இன்செக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. இட் ப்ரொடெக்ட்ஸ் பிளான்ட்ஸ் ஃப்ரம் அன்சர்டன் வெதர். ஸோ நிறைய ஒரு அதிகமான ஹீட்டோ அதிகமான குளிரோ வந்து தாக்காமல் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சி த க்ரீன் ஹவுஸ். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஒரு எல்லாமே என்னதுக்கு அப்படின்னா லைட்லாம் உள்ளே போகிற மாதிரி எல்லாமே ப்ரொடெக்ட் ஏரியாவில் வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. இதுதான் க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிகல்ச்சர் ஆர் ஃப்ளார் ஃபார்மிங். Floriculture is the art of cultivation of flowering and ornamental plants in garden for beauty or floricity. என்னது ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஆர்னமெண்டல் பிளான்ஸோ அல்லது ஃப்ளாரிங் பிளான்ஸோ என்னது அழகுக்காகவோ வந்து ஃப்ளோரிசிட்டிக்காகவோ வந்து யூஸ் பண்ணுறது ஆர் ஃப்ளோரிசிட்டிக்காகவோ யூஸ் பண்ணுறது கார்டனில், அதுதான் ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது. அண்ட் தென் இட் இஸ் concurred with growing traditional flowers, cut flowers, bedding plants, foliage potted plants, arboreal culture trees, turf grass for beautification, and value added products like essential oil, pharmaceutical and nutraceutical compounds. Example, cremainium,
எக்ஸாம்பிள் cremanium and then pelargonium, bucolisis, that is impatiens, chrysanthemum and petunia. ஸோ இதெல்லாம் என்ன எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா பியூட்டிஷனுக்காக, அதனோட ஸ்மெல்லுக்காக, மெடிசனுக்காக, நியூட்ரிஷன் காம்பனன்ட்ஸ்க்காக வந்து இந்த பிளான்ட்ஸை வளர்க்குறாங்க. அண்ட் தென் ஸோ நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, தோட்டச்செடி வகைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பெட்டூனியா, கிரைசாந்திமம் இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து இங்கே வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் ஃபார்மிங்கில் என்னது நிறைய ரோஸ் செடிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அழகுக்காக தான் ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தென் அதோட டைஸ், நிறைய டைஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மேக் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து என்னதுன்னா இந்த மாதிரி வளர்க்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிதா infobit Pradhan Mantri Fasal Bima Yojana, Pradhan Mantri Fasal Bima Yojana, that is PMFBY. It is an agricultural crops insurance scheme of Indian government. Under this scheme, the central government provides insurance cover the financial assistance to farmers. It was launched at 18th February 2016. 2016 பிரதான் மந்திரி போசல் பீமா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸில் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு மாதிரி. ஸோ இது என்னதுன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஏதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுவாக ப்ரொவைட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ். ஸோ டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் பர்சனல் நீட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் செரமனல் ஆஃபரிங்ஸ். ஸோ இந்த பர்சனல் நீட்ஸ்க்கு அந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் செரிமினல் ஃபங்க்ஷன் இதுக்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி வாண்ட் டு யூஸஸ் த ஃப்ளார்ஸ். தே இம்பார்ட் கலர் அண்ட் பியூட்டி டு த கார்டன். ஸோ அதுக்கு மேலே என்னது அப்படின்னா அதனுடைய கலர்ஸ், பியூட்டி, அதுக்கு வந்து கார்டனுக்கு வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒன் த இன்க்ரீஸ் கண்ட்ரி எக்கனாமி ஆல்சோ. எக்கனாமிக்குள்ளாகவும் என்னது ஃப்ளார்ஸ் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். Landscape horticulture is the study of designing and constructing landscapes in homes, business forms and public areas to imitate natural scenery. Landscape horticulture அப்படிங்கிறது study of designing and construction landscape, this homes, business forms and the public areas அது மாதிரி என்ன பண்ணால் நேச்சுரல் சீனரி மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா இமிடேட் பண்ணுறது, கட் பண்ணி மேக் பண்ணி வச்சுருக்கிறது தான் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஓகே, see this one. லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்களா, ப்ராசஸ் வந்து நுசர் மாதிரி இருக்காங்களா, இந்த மாதிரி புல்லெல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, சம்மரைஸ் திஸ் பார்ட். ஹார்டிகல்ச்சர் என்னதுன்னா த ஸ்டடி ஆஃப் பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ்னோ, பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் வந்து எத்தனை கிளாஸஸ்க்கு, தெர் ஆர் 4 மெயின் கிளாஸஸ் ஹேவிங், தட் இஸ் formology, fruit farming, and horticulture, vegetable farming, and then floriculture, flower farming, and landscape gardening. Okay va? Formology means that fruit farming. Formology means formology or fruit farming. So இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டோட குவாலிட்டி அண்ட் தென் டெக்னிக்ஸு, அந்த ரெகுலேஷன், ப்ரொடெக்ஷனு, இது எல்லாமே என்னதுன்னா மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வெஜிடபிள் ஃபார்மிங். அண்ட் தென் இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, 3 ways இருக்குது. தட் இஸ் கிச்சன் ஆர் கமர்ஷியல் கிச்சன் கார்டனிங் அண்ட் கமர்ஷியல் கார்டனிங் அண்ட் வெஜிடபிள் ஃபார்மிங். கிச்சன் கார்டனிங் அப்படிங்கிறது அதாவது ஸ்மால் ஸ்கேல், அதாவது ஹவுஸ் ஹோல்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது என்னதுன்னா கிச்சன் கார்டனிங். அண்ட் தென் கமர்ஷியல் கார்டனிங் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் த வெஜிடபிள் அண்டு இந்த வெஜிடபிளை வந்து லார்ஜ் ஸ்கேலாக அதாவது சோல்வ் பண்ணுறதுக்காக, மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கமர்ஷியல் கார்டனிங். அண்ட் தென் வெஜிடபிள் போர்சிங் அப்படிங்கிறது ஸோ தட் இஸ் அதாவது எந்த மாதிரி வெரைட்டி இதனால் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோவிங் தான் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெஜிடபிள் போர்சிங் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த வெஜிடபிள் போர்சிங் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஹைப்ரிட் வெரைட்டிலாம் வந்து கொண்டு வரதுக்காக, அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெஜிடபிள் போர்சிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த வெஜிடபிள் போர்சிங் யூஸ் பண்ணக்கூடியது பிளேசஸ் வந்து என்னது அப்படின்னா க்ரீன் ஹவுசஸ், பாலிக் ஹவுசஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னது அப்படின்னா
எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் ப்ரொடெக்டிவ் ஏரியாவில் இருக்கும். அண்ட் தென் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து ஆப்டிமம் க்ரோத், அந்த பிளான்ஸ் வந்து ஆப்டிமம் க்ரோத் வரக்கூடிய அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருக்கும். இதனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டிசீசஸ் வந்து சீக்கிரமாக அட்டாக் ஆகாது. வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அண்ட் தென் ஈல்டும் வெரி ஹை லெவலில் இருக்கும். லிமிட்டெட் பெஸ்டிசைட்ஸ் தான் வேணும். அண்ட் தென் ப்ரொடக்ட் பிளான்ஸோட அன்சர்டன் வெதர், அதாவது அதிகமான குளிரோ இல்லை அதிகமான வெப்பமோ என்ன பண்ணா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பிளேசஸில் இந்த வெஜிடபிள் ஃபோர்சிங் பிளான்ஸ் வந்து வளரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆஃப் த ஃபார்மிங் த ஃப்ளவர்ஸ். ஓகேவா. ஃபார்மிங் த ஃப்ளவர்ஸ் தான் ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ வந்து இதுக்காக இந்த ஃப்ளோரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக அந்த ஃப்ளார்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய யூஸஸ், மெனி வேஸ் யூஸ் ஆகுது. அது என்னது அப்படின்னா டெக்கரேஷன் பர்பஸ்ஸு, செரிமினல் ஃபங்க்ஷனுக்கு, ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுக்கு, அதனோட கலர்ஸு, கார்டனை பியூட்டி பண்ணுறதுக்கு, இந்த டைஸ்க்கு இது பண்ணுறது, பர்ஃப்யூம்ஸ்க்காக, இந்த மாதிரிலாம் நிறைய வேஸில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படிங்கிறது இது ஹார்டிகல்ச்சரோட ஒரு ஸ்டடி தான். அந்த என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்காகவோ இல்லை பப்ளிக் பிளேசஸ்லேயோ இல்லை வந்து ஹோம்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரல் சீனரி மாதிரி அந்த பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணுறது கட் பண்ணி டிசைன் பண்ணுறது, அதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ சில்ட்ரன்.